எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். மாவட்ட நீதிமன்றங்கள் தொடர்பான அறிவிப்பு நம்மளுடைய சேனல்களில் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றங்களில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, வாட்ச்மேன், கிளீனிங் ஒர்க்கர், காப்பீஸ்ட் அட்டெண்டர், டிரைவர், நைட் வாட்ச்மேன் போன்ற பணியிடங்கள், ஸ்வீப்பர் போன்ற பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு அப்படின்றது நடைபெற்றுச்சு. அந்த எழுத்துத் தேர்வில் நீங்கள் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்றத டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அவங்க ரிசல்ட் அப்படின்றத விட்டுருக்காங்க. அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 23/2/2024 அன்னைக்கு இந்த நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ரெக்குமெண்ட் போர்ட்டலில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி டேட் 23, அதில் 22 தான் மென்ஷன் ஆகியிருக்கும். அந்த அன்றைக்கே அவங்க வந்து ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்காங்க. மார்க்ஸ் செக்யூர்டு பை த கேண்டிடேட்ஸ் இன் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் ஆன் 9/11/2024 9/11 அன்னைக்கு நடந்த எக்ஸாமுக்கான காப்பீஸ்ட் அட்டெண்டர் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கான மார்க்ஸ் இதுக்கான லிங்க் இந்த ஃபஸ்ட் லிங்க்கில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணணும், உங்களுக்கான அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். காப்பீஸ்ட் அட்டெண்டர் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 போஸ்டிங்லேயும் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அப்படின்றத உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த கேண்டிடேட்ஸும் இதிலே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அதுக்கான லிங்க்கு. கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது வெளியே வந்துட்டு 2வது லைன்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. மார்க்ஸ் செக்யூர்டு பை த கேண்டிடேட்ஸ் இன் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் ஆன் 10/11/2024 ஃபார் த ஒர்க்கர், கார்டனர், கிளீனிங் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், ஸ்வீப்பர் போன்ற பணியிடங்களுக்கு அவங்களோட மார்க்கும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரித்து எக்ஸாம் வச்சுருந்தாங்க. உங்களோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் வச்சு மொத்தமாக 4 நோட்டிஃபிகேஷனுக்கும் தனித்தனியாக தான் நடந்துச்சு. மொத்தமாக 2 பேட்சாக தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ ஈரோடு, கோவை போன்ற மாவட்டங்களை சேர்ந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 லிங்க்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே முன்னாடி எக்ஸாம் நடந்திருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு பேட்சில், அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 லிங்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்ரூவ்டு ஃபைனல் கீ அப்படின்றது 5வது லிங்காக இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களோட மார்க்கெல்லாம் எதை பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்ற ஃபைனல் கீயையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக ஒன்றும் இல்லை, உங்களுக்கான அடுத்த ஸ்டேஜ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி நடக்க போகுது அப்படின்ற வீடியோஸ், அதுக்கான ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்ட கேண்டிடேட்ஸ் குறித்த தகவல்கள் எல்லாமே நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். இது தமிழன் எக்ஸாம்ஸ், சிறு துளி பெருங்கடல்.